வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. அது வருடம் 1968. ஓரிகனில் ஒரு ஆற்று படுகையில் ஒரு இளம் பெண்ணினுடைய சடலம் கண்டுபிடிக்கப்படுது. அந்த சடலம் கார்களில் பயன்படுத்தக்கூடிய கம்பிகள் மற்றும் எலக்ட்ரீஷியன்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒயர்களால் கட்டப்பட்டிருக்குது. இது மட்டும்தான் தடயம். வழக்கம் போல் அந்த பெண் யார், இந்த குற்ற பின்னணிக்கு பின்னாடி சில கும்பல்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. இந்நிலையில் அந்த விசாரணை போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அதே மாதிரி இன்னொரு இளம் பெண்ணினுடைய சடலங்களும் கிடைக்குது. இவங்க எல்லாம் சில மாதங்களுக்கு முன்னாடி காணாமல் போனதாக புகார் வந்திருந்தது தான். அதனால் ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது. வெளியில் போகிறதுக்கே எல்லாரும் அச்சப்படுறாங்க. இதற்கிடையில் தொடர்ந்து விசாரணைகள் போய்கிட்டே இருக்குது. பெண்களுக்கு எதிராக ஏற்கனவே குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை எல்லாம் சந்தேகத்தின் பார்வையில் கொண்டு வந்து விசாரணை மேற்கொள்கிறாங்க. எந்த முன்னேற்றமும் இல்லை. இதற்கிடையில் மூன்றாவதாக ஒரு பெண் காணாமல் போனதாக புகார் வருது. அந்த பகுதியே தலைகீழாக மாறிடுது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மக்கள் எல்லாம் மிகுந்த அச்சத்தில், குறிப்பாக வேலைக்கு போயிட்டு வர்றவங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கே அச்சப்பட ஆரம்பிக்கிறாங்க. இரவில் வெளியில் செல்லவே எல்லாரும் தயங்குறாங்க. இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாயிருது. எப்படியாவது இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சிரத்தை எடுத்து பல விசாரணைகளை மேற்கொண்டு வர்றாங்க. இந்நிலையில் தான் ஒரு இளம் பெண்ணும் ஒரு தம்பதியும் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகாரை கொடுக்குறாங்க. அதில் இந்த தம்பதிகள் போய்கொண்டிருந்த நேரத்தில் எதிராக ஒரு கார் நின்று கொண்டிருந்ததாகவும், அதில் ஒரு பெண்ணை மீது ஒருவன் அத்துமீறலில் ஈடுபட முயலும்போது தங்களை பார்த்ததும் இந்த பெண்ணை விட்டுட்டு ஓடியதாகவும் ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க. அந்த பெண்ணிடம் விசாரிக்கும்போது ஆரம்பத்தில் தன்னிடம் நண்பர் மாதிரியும் முன்னால் தெரிஞ்ச ஒரு நபர் மாதிரியும் பழகியதாகவும், அதன் பின்னாடி திடீரென இப்படி அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கிறாங்க. அதனால் அந்த நபரை பிடித்து விசாரிக்கிறாங்க. அவன் பேர் ஜெர்ரி புரூடோஸ். நார்மலாக இருந்த இந்த நபர் திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகளோடு தான் வாழ்ந்து வர்றான். இவன் மீது வலுவான ஆதாரங்கள் ஏதும் இல்லை. அதனால் இந்த குற்றச்செயல்களுக்கு இவன் மீது எந்த விதமான ஒரு முகாந்தாரமும் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அவனை அப்போ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதன் பின்னாடியும் இந்த நபர் மீண்டும் பெண்கள் மீது அத்துமீறத ஒரு வாடிக்கையாக வச்சிருந்து மீண்டும் இவன் மீது புகார் வர ஆரம்பிக்குது. அதன் பின்னாடி இவனை விசாரிக்கும் பொழுது முதல்ல தான் ஒரு எலக்ட்ரிஷியன் அப்படின்னும், அதன் பின்னாடி தனக்கு கார்களையும் பழுது பார்க்க தெரியும் அப்படிங்கிற உண்மையையும் ஒத்துக்கிறான். அவனுடைய வீட்டை அடையாளம் காட்டுறான். அது ரொம்பவுமே நார்மலாக எல்லா மக்களும் வசிக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்குது. அதில் எந்த மர்மமும் இல்லை. குடும்பத்தோடு தான் அமைதியாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதன் பின்னாடி இவன் மீது சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவனுடைய ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் செட்டை காட்ட சொல்கிறாங்க. இவன் ஒரு எலக்ட்ரீஷியன் செட்டை தான் காட்டுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பக்கத்துலேயே ஒரு கார் செட்டும் இருந்திருக்குது. அங்கே யதார்த்தமாக போய் பார்க்கும் பொழுது தான் பல இரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய அதிர்ச்சியான பல புகைப்படங்கள் கிடைக்குது. அதில் சில பெண்களுடைய புகைப்படங்கள், அதோடு மட்டுமல்லாமல் பெண்கள் அணியக்கூடிய காலணிகள், குறிப்பாக ஹை ஹீல்ஸ் ஷூஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இவன் வச்சிருக்கிறான். அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுது தான் மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது. சில ஹை ஹீல்ஸ் ஷூக்களில் பாதங்களோட வெட்டி எடுக்கப்பட்டு அதுவும் வைக்கப்பட்டிருக்குது. அதை அவன் புகைப்படம் எடுத்தும் பல கோணங்களில் வச்சிருக்கிறான். அதை ரசித்து பார்த்துருக்கிறான் போல. அவனிடம் விசாரிக்கும் பொழுது தான் இந்த நடந்த அத்தனை குற்றங்களுக்கும் அவன்தான் காரணம்னு, தேடப்பட்டு வந்த அந்த சீரியல் கில்லர் இவன் தான் அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்படுது. இவனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது ஆரம்ப காலத்திலேயே இவன் பெண்கள் அணியக்கூடிய ஹை ஹீல்ஸை திருடக்கூடிய பழக்கத்தை வச்சிருந்ததும் தெரிய வருது. மாறுபட்ட பல உளவியல்களில் இந்த குற்றவாளிக்கு இப்படி ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது, ஒரு மனதளவில் ஏற்பட்ட கோளாறும் காரணம் அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்படுது. குற்றவாளிகள் பலவிதமாக இருந்தாலும்
ஒவ்வொருத்தவங்களுடைய குடும்ப பின்னணிகளும் அதற்கு சில காரணங்களாக அமைஞ்சிருது அப்படிங்கிறது ஜெர்ரி புரூடஸினுடைய கதையிலையும் கண்டுபிடிக்க முடிந்தது. அப்புறம் அந்த சீரியல் கில்லருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து சிறையில் அடைக்கிறாங்க. இந்த குற்றச்செயல்கள் குறைந்து போகுது. இருந்தாலும் மனதால் பாதிக்கப்பட்ட இந்த உளவியல் ரீதியான இந்த குற்றவாளிகள்னால சில அப்பாவி குடும்பங்கள் தான் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.